Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6 NCERT ஓட நியூ சிலபஸ் Chapter 1 Patterns in Mathematics continuation தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோல அப் டு செக்ஷன் 1.3 ஓட கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபிகர் இட் அவுட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோல செக்ஷன் 1.4 ஓட கண்டென்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஓகே, relations among the number sequences. So இந்த நம்மளோட டாபிக் என்ன 1.4ல ரிலேஷன் அமாங் நம்பர் சீக்வன்சஸ். நம்ம நிறைய சீக்வன்சஸ் பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் பார்த்தோம்ல, ஆல் ஒன்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், பவர்ஸ் ஆஃப் 2, கியூப்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் விராஹங்கா நம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சில டைப்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த நம்பர் சீக்வன்சஸ்ல ஒரு சீக்வன்ஸ்க்கும் இன்னொரு சீக்வன்ஸ்க்கும் ரிலேட் ஆயிருக்கா? எல்லா சீக்வன்ஸ்க்கும் ரிலேட் ஆகாது. பட் சில சீக்வன்ஸ் வந்து சில இன்னொரு அனதர் சீக்வன்ஸ் கூட ரிலேட் ஆயிருக்கும்ல, அதோட பியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி எல்லாம் ரிலேட் ஆயிருக்கு, வேற எந்தெந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்னொரு பேட்டர்ன் கூட நம்ம ஒரு பேட்டர்ன்ல இருந்து இன்னொரு பேட்டர்ன் கூட எப்படி அதுல இருந்து கொண்டு வரலாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம செக் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா ஒரு சீக்வன்சஸ் இன்னொரு சீக்வன்சஸ் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நம்ம. ஓகே, ஸோ பார்ப்போமா? Sometimes number sequences can be related to each other in surprising ways. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சில சீக்வன்சஸ் இன்னொரு சீக்வன்சஸ் கூட சம்டைம்ஸ் ரிலேட் ஆயிருக்கும். ஓகே, எல்லா சீக்வன்சஸுமே ரிலேட் ஆயிருக்காது, only few ரேர் கேஸ்ல ரிலேட் ஆயிருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், வாட் ஹேப்பன்ஸ் when we start adding up odd numbers. So when we start adding upon like odd numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன வருது பாருங்க. odd numbers-னா என்ன? 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இது எல்லாமே odd numbers இல்ல. இதுல first odd number எதுவுமே ஆட் பண்ணல, அப்போ 1 equal to 1. first 2 odd numbers ஆட் பண்ணா நம்மளுக்கு second square number கிடைக்குது. So what are the square numbers? 1 square, see, 1 square, 2 square, 3 square, 4 square, 5 square, 6 square, இப்படி இருக்கா? போயிட்டே இருக்கும் கண்டினியூஷன். அப் டு இங்க 36 வரை இருக்கிறதுனால அப் டு 6 ஸ்கொயர் மட்டும் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்கொயர்னா அதோட வேல்யூ என்ன? 1. 2 ஸ்கொயர்னா அதோட வேல்யூ என்ன? 4. 3 ஸ்கொயர்னா அதோட வேல்யூ 9. 4 ஸ்கொயர் அதோட வேல்யூ 16. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 6 ஸ்கொயர் வேல்யூ 36. இதுதானே ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்ப பாருங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 1, செகண்ட் ஸ்கொயர் நம்பர் 4, தேர்ட் ஸ்கொயர் நம்பர் இஸ் 9, fourth square number is 16, fifth square number is 25, sixth square number is 36. இப்போ first 2 odd numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? செகண்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 3 odd numbers add பண்ணா நம்மளுக்கு தேர்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 4 odd numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? fourth square number கிடைக்குது. and first 5 odd numbers add பண்ணா fifth square number கிடைக்குது. and first 6 odd numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? sixth square number கிடைக்குது. so இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. this is really beautiful pattern. what does this happen? do you think it will happen forever? yes, ஆமா. இப்போ till 11 வரைக்கும் இருக்குல்ல, நம்ம இப்போ 13 போட்டாலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆட் நம்பர், நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கு அதுல கிடைக்கும். 13 நம்ம ஆட் பண்ணா வாட் we will get? நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர். 36 ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 7 ஸ்கொயர்ன்றப்போ 49 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி it will happen forever. the answer is that the pattern does happen forever. so odd numbers add பண்ண எத்தனை odd numbers add பண்றீங்களோ அந்த பொசிஷன்ல இருக்கிற square number நம்மளுக்கு கிடைக்கும். but why? as mentioned earlier, the reason why the pattern happens is just as important and exciting as the pattern itself. okay, particular reason இல்ல, only சிலதுக்கு மட்டும் அந்த மாதிரி சிங்க் ஆயிருக்கு. okay, now moving on to the next one. a picture can explain it. இங்க வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோமோ அது பிக்டோரியல் வேல கூட ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகே, அது என்னன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? பிக்டோரியல் வேல இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். visualizing with a picture can help explain the phenomenon, recall
that square numbers are made by counting the number of dots in a square grid. நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு எல்லாமே அந்த கிரிட் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி இந்த டாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இங்க பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்கல்ல, இதை பேஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹவு கேன் வி பார்ட்டிஷன் தி டாட்ஸ் இன் a square grid into odd numbers of dots 1 3 5 7? Think about it for a moment before reading further. ஸோ அவங்க நெக்ஸ்ட் பேஜ்ல ஆன்சர் ரிவீல் பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி திங்க் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்ப்போமா? இங்க பாருங்க, டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா 6 rows 6 columns இருக்கா? 1 2 3 4 5 6. ஸோ 6 columns, ஐ மீன் 6 columns இப்படி பார்க்கணும், அண்ட் 6 rows இருக்கு. ஓகேவா? 6 columns 6 rows இருக்கு. அப்போ 6 into 6 என்னது 36. ஓகே, இது வந்து ஸ்கொயர், இது ஸ்கொயர் ஷேப்ல ஃபார்ம் இருக்கிறதுனால 36 இஸ் a square. How we can represent 36 as a square என்றப்போ விஷுவல் வேல, பிக்டோரியல் வேல நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஆட் நம்பர், சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றப்போ 36 வருது இல்ல, அது எப்படி இந்த பர்டிகுலர் சீக்வென்ஸோட ஆடிங் இருக்கு இல்லையா, அது எப்படி இங்க நம்ம கொண்டு வரதுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸா போடுறாங்க, ஜஸ்ட் லைன்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 1 1, next 3 dotsக்கு ஒரு லைன். ஓகே, 3 dotsக்கு சேர்ற மாதிரி ஒரு லைன் இருக்கு. ஓகேவா? ஒரு குரூப் பண்றாங்க. 1 3 5, next 5 dots together, next 7 dots together, next 9 dots together. ஸோ ஈவன் நம்மளோட அந்த டாட்டட் விஷுவலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த 36, அதுலயுமே நம்ம இந்த 1 + 3 + 5 + 7 + 9 + 11 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் பிக்சர் நவ் மேக்ஸ் இட் எவிடென்ட் தட் 1 + 3 + 5 + 7 + 9 + 11 gives 36. ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பர் gives you a square number அப்படின்றது நம்மளுக்கு இதுலயும் ஒன் ஆஃப் த ப்ரூஃபா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பட் எத்தனை ஆட் நம்பர்? 6 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா 6 ஸ்கொயர் நம்பர் 36 கிடைக்கும். 10 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர் 100 கிடைக்கும். இந்த லாஜிக் தான். இப்போ நம்மளுக்கு ஒன்லி ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15 + 17 + 19 + 21, 1 2 3 4 5 6 7 8 9 10, okay 11, up to 11 நான் ரைட் பண்ணிருக்கேன். சம் ஆஃப் த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே கேட்டா 1 + 3 4 4 + 5 9. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்றப்போ நம்மளுக்கு டிலே ஆகும்ல, if the numbers கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் இருந்தா டிலே ஆகும். ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, இது வந்து சம் ஆஃப் த ஆட் நம்பர்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது, 1ல இருந்து கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா சம் ஆஃப் த ஆட் நம்பர்ஸ் அது எத்தனை இருக்கோ அந்த ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க டோட்டலா எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ இது 11 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். 11 ஸ்கொயர் என்ன? 121. ஸோ நம்ம ஃபாஸ்டாவே பண்ணிடலாம், குவிக்கா பண்ணிடலாம். இதெல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் மாதிரி தான். ஓகே, இந்த பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்றப்போ நம்மளுக்கு ஈஸி கால்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், because such a picture can be made for square of any size, this explains why adding up odd number gives us square numbers. இந்த picture வந்து என்னன்னு சொல்லி நம்மளுக்கு ரீசன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Okay, by drawing a similar picture, can you say what is the sum of the first 10 odd numbers? இப்ப பாருங்க 10 odd numbers. இப்போ நம்மளுக்கு இதுக்கு பிஹைண்டா இருக்கிற சீக்ரெட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? அப்போ 10 ஆட் நம்பர்ஸ்னா அப்படியே சொல்லல, 10 ஆட் நம்பர்ஸ்னா அப்போ 10 ஸ்கொயர் விச் இஸ் 100. ஸோ இப்போ நம்ம ரைட் கூட பண்ணல பாருங்க, 1 + 3 + 5 + 7 + 9 + 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 ஆட் நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட்டே பண்ணல. பட் இமீடியட்டா ட்ரிக் என்ன இருக்கு, ஆட் நம்பர்ஸ் எத்தனை ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றோமோ அதோட ஸ்கொயர் தான் நம்மளோட ரிசல்ட்டா இருக்கும். அப்போ 10 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர்
100 தான் நம்மளோட ரிசல்ட்டா இருக்கும். ஓகே, now by imagining a similar picture or by drawing it partially as needed, can you say what is the sum of the first 100 odd numbers? ஸோ இங்க பார்ஷியலி கூட ட்ரா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 100 ஆட் நம்பர்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம 100 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தானே. 100 ஆட் நம்பர்ஸ் அவங்க ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 100 ஆட் நம்பர்ஸ்னா பார்ஷியலின்றப்போ 100 into 100ன்றப்போ 10,000 கிடைக்குது. பட் பார்ஷியலி ட்ரா பண்ணுங்கன்றாங்க. அது இட்ஸ் நாட் பாசிபிள் இல்ல. டாட்ஸ் வச்சுட்டு டாட்டா வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அது கண்டினியூ ஆகும் பார்ஷியலி. பட் நம்மளுக்கு தான் இதுக்கு பிஹைண்டா இருக்கிற ட்ரிக் தெரியுது இல்ல. ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ் வந்து 10 ஸ்கொயர் 100 கிடைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் 100 ஆட் நம்பர்ஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 ஆட் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 ஸ்கொயர் தான் அதோட ரிசல்ட்டா இருக்கும். அப்போ 100 into 100 which is 10,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ட்ரிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டா நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம்க்கு இதை ஞாபகம் வரணும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த அதர் ஒன். த அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் அ ரிலேஷன் பிட்வீன் சீக்வன்சஸ் ஆடிங் அப் அண்ட் டவுன். ஓகேங்க, ஆடிங் அப் அண்ட் டவுன்ன்றாங்க. ஆடிங் அப் அண்ட் டவுன் என்ன? அசெண்டிங் அதுக்கப்புறம் டிசெண்டிங். அந்த மாதிரி கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு அப்படியே கீழே வர மாதிரி கண்டினியூஸா அப்படியே இருக்காது. ஆடிங் அப் அண்ட் டவுன், அதுதான் அதுக்கு மீனிங். இப்போ 1 இருக்கு 1. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆடிங் அப் அண்ட் டவுன் டிசெண்டிங் ஆர்டர்ல வரணும். ஓகே, 1 2 1, நெக்ஸ்ட் 1 2 3, நெக்ஸ்ட் 3 2 1. அசெண்டிங் அதுக்கப்புறம் டிசெண்டிங், ஆடிங் அப் அதுக்கப்புறம் அப்படியே டவுன், ஆடிங் அப் டு 4 வரைக்கும் ஆடிங் அப் அப்படியே டவுன், 4 3 2 1, ஆடிங் அப் அப்படியே ஆடிங் டவுன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றப்ப கூட சர்ப்ரைசிங்கா பாத்தீங்களா, இங்கேயுமே நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்த்தப்ப என்ன கிடைச்சது? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஓகே, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு அது எத்தனை ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றோமோ அந்த ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆடிங் அப் அண்ட் டவுன். ஸோ வாட் இஸ் ஆடிங் அப் அண்ட் டவுன்? கவுண்டிங் நம்பர்ஸ் ஆடிங் அப் அண்ட் டவுன் கூட நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது? சேம் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஹவு பியூட்டிஃபுல் நோ இட் இஸ். ஸோ அதுதான் இதோட பியூட்டி கூட. ஸோ 1 2 3 4 5 6 5 4 3 2 1. அப்போ நம்மளுக்கு இதுல மிடில்ல என்ன நம்பர் கிடைக்குது? லார்ஜஸ்ட் ஒன். இதுல அதோட ஸ்கொயர் தான் இந்த ரிசல்ட்டாவே இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க 1 2 3 4 5. அப்போ 5 தான் இதுல லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகுதா? அப்போ எங்க பீக் ஆகுது? பீக் ஆகுற நம்பரோட ஸ்கொயர் தான் ரிசல்ட்டாவே நம்மளுக்கு கிடைக்கும். 1 2 3 4 3 2 1. பீக் ஆகுற நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 4. அப்போ 4 ஸ்கொயர் 16 தான் இதோட ஆன்சராகவே இருக்கும். நம்ம ஆட் பண்ணி தான் செக் பண்ணோம் அவசியமே இல்லை. உங்களுக்கு வேணா செக் பண்ணிக்கோங்க. ஷுவரா உங்களுக்கு இந்த தான் ரிசல்ட்ஸாவே இருக்கும். ஸோ வென் நம்பர்ஸ் ஆர் மோர் நோ, அப்போ நம்மளுக்கே ஆட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் மிஸ்டேக்ஸ் மே ஹேப்பன். அப்போ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சா நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல. Okay, this seems to be giving yet another way of getting the square numbers by adding the counting numbers up and down, then down. Okay, இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு ஓகே சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றப்போ எப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது வந்து இவங்க இந்த மாதிரி ரெட் கலர் லைன் டிரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கல்ல. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு 1 2 3 4 5 6 5 4 3 2 1 இதுவும் பிக்டோரியலா நம்மள டிரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஸோ ஷால் வி ட்ரை? ஓகே, இதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? லார்ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து 1 கரெக்டா லைன் டிரா பண்ண வரல. ஐ வில் ட்ரை. 1 next 2 3 நான் group பண்றேன். 1 2 3 next 4 dots together group, next 5 dots together one group, next 6 dots together one group. இப்ப adding up முடிஞ்சுதா? அப்படியே down 5
4 3 2 1. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 5 4 3 2 1. அப்போ இதை ஆட் பண்ணா பீக் ஆகுற நம்பர் 6ஆ? அப்போ 6 ஸ்கொயர் வந்து 36 நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணா. ஓகே, ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் ஆடிங் அப் அண்ட் டவுன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஓகே, இது இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஃபியூ கொஷின்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபிகர் இட் அவுட்ல. அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணலாமா? ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். Can you find a similar pictorial explanation for why adding counting numbers up and down, that is 1 1 plus 2 plus 1 then 1 plus 2 plus 3 2 plus 1. ஸோ பேசிக்காக இங்கே 36க்கு பார்த்தோம்ல, இங்கே மேலே வந்து 36க்கு நம்ம இந்த பேட்டர்ன் வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணி நான் காட்டியிருந்தேன். அதே தான் அவங்க ஈச் நம்பருக்குமே கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஷால் வி டூ இட்? ஓகே, ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1. அப்போ 1னா 1 டாட் மட்டும் பிளேஸ் பண்ணால் போதும். 1க்கு 1 டாட். நெக்ஸ்ட் 1 plus 2 plus 1. ஓகே, அப்போ மிடில் இருக்கிறது 2வா? அப்போ மிடில் என்ன இருக்கோ அதை நான் டயக்னலாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஆடிங் அப் அண்ட் டவுன். அப் பண்றப்போ ரைட், சாரி லெஃப்ட், ரைட் எடுத்துக்கலாம். அப் பண்றப்போ ரைட், டவுன்ன்றப்போ லெஃப்ட்னு எடுத்துக்கலாமா? ஆடிங் அப் அண்ட் டவுன். ஸோ இங்க +1 பாருங்க, இங்க 2க்கு ஆடிங் அப் பண்றப்போ ரைட், ஆடிங் 1 டவுன். ஸோ டவுன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்க ஒரு நம்பர், ஐ மீன் இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். ஓகே, அது எப்படி நம்ம இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது? 1 plus 2 plus 1ன்றப்போ draw a line and explain. ஓகே, அது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். தட்ஸ் வாட் தே ஆர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டிங். ஸோ இதுல என்ன ஷோகேஸ் பண்ணியிருக்கோம்? இங்க பாருங்க, we have showed 1 இங்க, 2 and 1. கரெக்டா? ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டர்னை வந்து இங்க நம்ம ஷோ பண்ணணும் with the help of in the dots. Okay, next moving on to 1 plus 2 plus 3 plus 2 plus 1. அப்போ பீக் ஆகிற நம்பர், ஐ மீன் லார்ஜஸ்ட் நம்பர் 3யா? அப்போ 3 என்ன பண்ணலாம்? நம்ம 3 வந்து டயக்னலா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆடிங் அப் அண்ட் டவுன். அந்த 1 2 டவுன்ல இருக்கு, அதுக்கப்புறம் அப்ல 2 plus 1. ஸோ 1 கிராஸா பிளேஸ் பண்ணிட்டேன். 1 2 3 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 plus 2 plus 3 plus 2 plus 1 அதுவுமே நம்ம இங்க ஷோகேஸ் பண்ணலாம். இங்க 1 1 2 3 2 1. ஓகே, 1 2 3 2 1. ஓகே, இந்த gives us square numbers, ரைட்டா? ஆமா தானே, இதெல்லாம் ஆட் பண்ணா ஸ்கொயர் நம்பர்ஸ் தானே கொடுக்குது. எஸ்ன்னு சொல்லலாம். These gives square numbers. So 3 square, இது 9 answer. இது 2 square, 4 answer. இது 1 square, 1 answer. Can you find similar pictorial explanation for why adding counting numbers up and down? இங்க இது எல்லாமே explanation தான். Okay, and gives us square numbers ana? Yes, yes. Adding counting numbers, adding counting numbers up and down gives
a square number. Okay. So that's all the answer for the first one. Okay. நம்ம இப்போ second question answer பண்ணலாமா? So let's see what is second question. By imagining a large version of your picture, okay, large version imagine பண்ண சொல்றாங்க, draw பண்ண சொல்லல. Okay, so mindல மட்டும் imagine பண்ணிக்கோங்க. By imagining a large version of your picture or drawing it partially as needed, can you see what will be the value of 1 plus 2 plus 3 plus up to 99 then 100 அப்படியே down ஆகுது. So 1 ல இருந்து 100 வரைக்கும் அப்படியே ascending order. After reaching 100 அப்படியே descending order till we reach the 1. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? What will be the value அப்படின்னு தான் கேக்குறாங்க. நம்மளுக்கு ட்ரிக் தெரியும்ல, எங்க பீக் ஆகுதோ கவுண்டிங் நம்பர்ஸ் கண்டினியூஸா ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்தா எங்க பீக் ஆகுதோ அதோட ஸ்கொயர் தான் ரிசல்ட். பட் பார்ஷியலா டிரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால சும்மா டாட்ஸ் மட்டும் பிளேஸ் பண்ணிடலாம். இது வந்து பிக்கர் டாட்ஸ். 100 into 100 10,000. ஓகே, ஸோ நம்ம அத்தனை வந்து பிளேஸ் பண்ணது சும்மா டாட்ஸ். இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் டாட்ஸ் இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். சும்மா டாட்ஸ் பிளேஸ் பண்ணிடலாம். நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், ஷோ பண்ணா போதும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, 1 ஈக்குவல் டு 1 1 plus 2 plus 1 is just அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ரைட் பண்ண போறோம். ஆக்சுவல் அடிஷன் நம்ம பண்ண போறது கிடையாது. ரைட்டா? 4. நெக்ஸ்ட் 1 plus 2 plus 3 plus 2 plus 1 இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தேர்ட் ஸ்கொயர் நம்பர், தட் இஸ் 9. 3 square 9. நெக்ஸ்ட் 1 plus 2 plus 3 plus 4 plus 3 plus 2 plus 1 4 square 16 கிடைக்குது. இதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அந்த மிடில் நம்பர். ஓகே, இப்போ 1 square 1, இப்போ 2 ஓட ஸ்கொயர் தான். ஓகே, 2 ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 4 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க பீக் ஆகிற நம்பர் தட் இஸ் 3 ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இங்க ரிசல்ட்டா கிடைச்சிருக்கு. இங்க 4 ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கான்செப்ட், ஓகே, இது சீக்ரெட், இதுதான் ரெசிபி மாதிரி. ஸோ இதை சீக்ரெட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இது ட்ரிக்கா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் அடிஷன் பண்ணாம நம்ம இதுக்கு ஆன்சர் ரைட் பண்ண போறோம். 1 plus 2 plus 3. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus 2 plus 3 plus 99 plus 100. அப்போ 100 கிட்ட பீக் ஆயிருக்கு. அப்புறம் ஆஃப்டர் 100 அது என்ன இருக்கு? அப்படியே டவுன் ஆயிருக்கு. 3 plus 2 plus 1 இதோட ரிசல்ட் கேக்குறாங்க. அப்போ ப்ரீவியஸா இருக்கிற பேட்டர்ன்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நாலேஜ் என்ன? ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் ஆட் பண்றப்போ, ஆடிங் அப் அண்ட் டவுன் பண்றப்போ அதுல மிடில் நம்பர் தட் இஸ் பீக் ஆகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாதான் அதோட ரிசல்ட். அப்போ இங்க இது எல்லாமே கவுண்டிங் நம்பர்ஸ் தானே, நடுவில் எதனா மிஸ் ஆயிருக்குன்னா நோ, இட்ஸ் கண்டினியூஸா இருக்கு. அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு 100 இருக்கு இல்லையா, அப்போ 100 ஸ்கொயர் பண்ணா வர ரிசல்ட் தான் இதோட அடிஷன். சம் ஆஃப் ஆல் திஸ் வந்து 100 ஸ்கொயர். 100 ஸ்கொயர்ன்றப்போ 10,000. 100 into 100 which is 10,000. ஸ்கொயர் என்றப்போ இங்க 2 zeros இருக்குல்ல, 4 zeros நம்ம ரீப்ளேஸ் பண்ணா போதும். So 10,000. And that's all the answer for the second one. Okay, next நம்ம third question ஆன்சர் பண்ணலாமா? Which sequence do you get when you start to add all one sequence up? Only up ன்னு தான் சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் அப் அண்ட் டவுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நம்பர்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆடிங் ஒன்லி அப் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன சீக்வன்ஸ் கிடைக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
2 கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலா இந்த தேர்ட் கொஸ்டின்லயே. நம்ம 2 பார்ட்டுக்குமே ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? which sequence do you get when you start to add the all one sequence up? All one sequence என்றது என்ன? பேசிக்கா all one sequence we know that all ones என்றது என்ன பேட்டர்ன், என்ன சீக்வென்ஸ் வரும்? 1, 1, 1, 1, 1, இதுதானே? ஓகே, இதான் ஆல் ஒன்ஸ். நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் செக்ஷன்ல. ஆல் ஒன்ஸ்னா ஜஸ்ட் 1, 1, 1, 1 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? which sequence do you get when you start to add the all ones sequence up? அப்ல மட்டும் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ ஆடிங் 1. Okay, adding 1 when you start to add the all ones sequence up. Okay, adding ones sequence up. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எதுவுமே நம்பர் இல்ல பிஃபோரா, அப்போ இதுக்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. செகண்ட் நம்பருக்கு ஆடிங் ஒன்ஸ்ன்னு சொல்றாங்க, ஆட் பண்ணலாம். 1 + 1. ஓகே, இந்த ரிசல்ட் கூட ஆடிங் ஒன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இப்போ இந்த ரிசல்ட் கூட ஆடிங் ஒன்ஸ். ஸோ வாட் ஆக்சுவலி வி ஆர் கெட்டிங், ஆடிங் 1 பண்றதுனால what we are getting இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 1க்கு 1, இங்க 2, இங்க 3, 4, 5. ஸோ இந்த ஃபார் ஆல் ஒன்ஸ் சீக்வன்ஸ் ஆடிங் ஒன்ஸ் சீக்வன்ஸ் அப் பண்றப்போ we are getting counting numbers. ஓகே, அதுதான் ஆன்சர். ஒன்லி அப்ல மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அப்போ we are getting counting numbers, natural numbers. Counting numbers or natural numbers. Okay, இதுதான் first part of the third one-ஓட answer. Next second part-ம் நம்ம பார்ப்போம். What sequence do you get when you add the all one sequence up and down? Up and down add பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. இதுல upல மட்டும் தானே ஆட் பண்ணோம். இப்போ அப்பும் அண்ட் டவுன் ரெண்டுமே ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா all onesன்றது சீக்வென்ஸ் என்னன்னு பார்ப்போம். all ones அப்படின்னா 1, 1, 1, 1, 1, இதுதான் all ones. ஓகே, இப்போ அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு அப் அண்ட் டவுன் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். செகண்ட் ஒன்க்கு அப் அண்ட் டவுன் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? அப்பனா ரைட் சைடு நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம், டவுன்னா லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1, இங்க நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 3. ஓகே, இப்போ இந்த 3க்கு இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு ஆடிங் அப் அண்ட் டவுன் ஒன் மோர் நம்பர். அப்போ பேசிக்கா என்னது இது? 3யா? 3க்கு ஆடிங் அப் 1 நம்பர், ஆடிங் டவுன். அப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 5. அதே மாதிரி 5க்கு ஆடிங் அப் அண்ட் ஆடிங் டவுன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 + 1 6 + 1 7 7. ஓகே, அப்போ ஆல் ஒன்ஸ்க்கு ஆடிங் அப் அண்ட் டவுன் பண்ணா நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ், என்ன பேட்டர்ன் கிடைக்குது? ஆட் நம்பர்ஸ். ஸோ we are getting odd numbers. இதுதான் அதோட ரிசல்ட். அப்போ இதுலயுமே நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா ஒன் மோர் ஸ்டெப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க 1ஆ, இப்போ 1க்கு ஆடிங் அப் 1 ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிசல்ட் கூட ஆடிங் அப்னா 1 1 ஆட் பண்ணிட்டே போறோம். இப்போ இந்த ரிசல்ட் 3 கூட ஆடிங் அப். ஸோ இதுதான் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 3 + 1 4ஆ, அப்போ 4 கூட 1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 + 1. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த தேர்ட் சம்மோட ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
Next, we can move on to fourth question. Which sequence do you get when you start to add the counting numbers up? Counting numbers up மட்டும்னா என்ன sequence கிடைக்கும்னு கேக்குறாங்க. So we know that counting numbers னா என்ன? We know that counting numbers are 1, 2, 3, 4, 5, 6, 7. இதெல்லாம் counting numbers. But according to the question என்ன சொல்லிருக்காங்க? When you start to add the counting numbers up. Okay. So adding counting numbers up. Adding counting numbers up. First 1. கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் இல்ல. இப்போ adding counting numbers அப்போ 1 plus 2. Next 1 plus 2 plus 3. Next 1 plus 2 plus 3 plus 4. I hope உங்களுக்கு இங்கே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1, இது 3, இது 6, இது 10. So இது என்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது? என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் we are getting? Triangular numbers. Okay, நம்மளுக்கு என்ன கிடைக்குது? So when you add counting numbers up, we are getting a triangular numbers. அதுவே நம்ம ரைட் பண்ணிடலாம். We are getting triangular numbers. Okay, next part of the question என்ன? Can you give a smaller pictorial explanation? Pictorial explanation கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. So நமக்கு triangular numbers picture way எப்படி represent பண்றதுன்னு தெரியும் இல்லையா? இப்போ 1க்கு 1 dot தான். 3க்கு ஒரு equilateral triangle வர மாதிரி 3 dots place பண்ணா போதும். 6க்கு 1, 2 dots in the second row, 3 dots in the third row. 10க்கு 1, 2, 3 dots in the third row, 4 dots in the fourth row. This way it continues ஆயிட்டே இருக்கும். But this is enough. Okay வா? Okay, that's all the answer for the fourth one. Next we can move on to fifth question. What happens when you add up pairs of consecutive triangular numbers? Okay, first triangular numbers na என்னன்னு நம்ம பார்ப்போம். So triangular numbers are previous sectionல பார்த்திருக்கோம்ல. First அதை list out பண்ணிக்கலாம். We know that triangular numbers are 1, 3, 6, 10, 15 இந்த மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்குமா? ஓகே, triangular numbers. Now என்ன சொல்லிருக்காங்க? When you add up pairs of consecutive triangular numbers. Consecutive னா என்னது? Immediate next triangular numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. For example நான் அவங்களே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, so first வந்து adding pairs of consecutive triangular numbers. Okay, triangular numbers. அப்போ 1 plus 3, 3 plus 6, 6 plus 10, 10 plus 15, 1 plus 3 which is 4, 3 plus 6 which is 9, 6 plus 10 which is 16,
10 plus 15 which is 25. அப்போ இது என்ன numbers? நம்மளுக்கு என்ன கிடைக்குது? We can very well see that all these are square numbers. So consecutive triangular numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Square numbers கிடைக்குது. So we can able to relate, no? It's very nice. Okay. So adding consecutive triangular numbers, we are getting square numbers. Okay, square numbers கிடைக்குது. So immediate next வர triangular numbers add பண்ணா நம்மளுக்கு square numbers pattern நம்மளுக்கு கிடைக்குது. Okay. Which sequence do you get? அதோட answer தான் we are getting square numbers. Can you explain it with a picture? இதை explain பண்றீங்களா? Picture மூலமான்னு கேக்குறாங்க. இப்போ pictorial way represent பண்ணிடலாம். நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி பிக்சர் வேல ரெப்ரசன்ட் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்கொயரா ஃபார்ம் ஆகுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1 டாட். பட் நம்மளுக்கு இங்க 1 வரல. we started with the 4 தான். பட் நம்ம 1 ரைட் பண்ணிருக்கணும். 1 கூட எதுவுமே ஆடிங் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த 4 இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ 4, அப்போ 4னா ஸ்கொயர் நம்பருக்கு 4 டாட்ஸ் பிளேஸ் பண்ணுவோமா? 9ன்னா 9 வந்து 3 ஸ்கொயர். ஓகே, அப்போ 3 rows 3 columns இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 16, 4 rows 4 column. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. நெக்ஸ்ட் 5னா அப் டு 5 நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ 5 rows நம்மளுக்கு வரணும். அப்போ 25 டாட்ஸ். ஓகே, அண்ட் இந்த 1 plus 3 நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஜஸ்ட் பை குரூப்பிங். ஸோ 1னா ஒரு சின்ன சர்க்கிள் வேணா சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 plus 3, ஸோ 1ம் 3 டாட் சேர்ந்து. ஓகே, நெக்ஸ்ட் 3 plus 6, அப்போ 3 dots grouping together. Next 6 dots. 6 dots grouping together. Next 6 plus 10. 6 plus 10 na 6 dots grouping together. இது 10 dots. Just to showcase பண்றதுக்காக இந்த ஆர்டர்ல இருக்கு. Next 10. So 10 dots grouping together. Next 15 dots grouping together. Okay, so that's all the answer for the fifth one. Okay, now we can move on to the sixth sum. Okay, sixth question. What happens when you start to add up powers of 2 starting with 1? So powers of 2 na first என்னன்னு நம்ம பார்க்கலாம். Okay, powers of 2 ஓட pattern. Powers of 2 ஓட pattern. Powers of 2 na 2 power 0, 2 power 1. 2க்கு different powers place பண்றது தான் powers of 2 ன்னுவாங்க. Okay, 2 square, 2 cube, 2 power 4 இந்த மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 2 power 0, எனிதிங் power 0 ஓட வேல்யூ வந்து 1. 2 power 1 which is 2. 2 square is 4. 2 cube is 8. 2 power 4 16. Okay, now let's get into the question. What happens when you start to add up powers of 2 starting with 1? ஆட் பண்ணா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ அவங்களே இங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. எப்படி ஆட் பண்ணும் அப்படின்ற ப்ரொசீஜர் கூட கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1. ஓகே, ஆடிங்
adding இப்போ as per the given instruction நம்ம add பண்றோம். first 1 plus 2 add பண்றோம். next 1 plus 2 plus 4 add பண்றோம். next 1 plus 2 plus 4 plus 8 up to இது வரைக்கும் போதும்ல. okay 1 plus 2 plus 4 plus 8 so என்ன வரும்னு பார்க்கலாம். so இதுக்கு answer 1 1 plus 2 வந்து 3 1 plus 2 3 3 plus 4 7 next 7 plus 8 is 15 okay அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகே அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பவர்ஸ் ஆஃப் 2 கூட ஓகே இதுதான் பவர்ஸ் ஆஃப் 2 அது எல்லாமே ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு சீக்வென்ஸ் கிடைக்குதா? இப்போ என்ன பண்ணணும் நவ் ஆட் 1 to each of these numbers. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கூடயும் ஆட் 1 பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ ஆட் 1 பண்ணதுக்கு அப்புறமா இது என்னவா மாறுது இந்த சீக்வென்ஸ் 2 எங்க 4 இது 8 இது 16 இது இப்படி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ரோசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 2 4 8 16 so what is this இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் 2 தான். ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுல பவர்ஸ் ஆஃப் 2ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 செகண்ட் டேர்ம் வந்து 2 தேர்ட் டேர்ம் தான் 4 ஃபோர்த் டேர்ம் 8 ரைட்டா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேர்ம் 16 பட் இங்க நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு இந்த ப்ரோசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஜம்ப் இந்த சைடு. ஓகே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 செகண்ட் டேர்ம் as a 4 தேர்ட் டேர்ம் as a 8 ஃபோர்த் டேர்ம் as a 16 கிடைக்குது. ஓகே so what you observe அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல what numbers do you get என்ன நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு so we are getting powers of 2. What numbers do we get we are getting powers of 2 தான் கிடைக்குது. ஓகேவா why does this happen எதனால இது இப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்றதுனால we got it. ஓகே பட் ரிமெம்பர் ஆர்டர் வந்து மாறி இருக்கு. ஸோ இங்க வந்து செகண்ட் டேர்மா இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு, இங்க தேர்ட் டேர்மா இருக்கிறது இங்க செகண்ட் டேர்மா இருக்கு. ஸோ ஆர்டர் வந்து மாறி இருக்கு நமக்கு. ஓகே that's all the solution for the sixth one. Next we can move on to the seventh question. Okay, seventh question. Okay, sorry. What happens when you multiply the triangular numbers by 6 and add 1? So first triangular numbers நம்ம write பண்ணிக்கலாமா? We know that triangular numbers are so triangular numbers வந்து 1 3 6 10 15 இந்த மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே these are the triangular numbers. The triangular numbers கூட என்ன பண்ண சொல்லிருக்காங்க multiply by 6. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் each triangular number 6 ஆல multiply பண்ணிட்டு அதுக்கப்புறமா add 1 கூட ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. so as per given நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் 1 தான் triangular number கூட 6 multiply பண்ணிட்டு add 1 பண்ண போறோம். ஓகே கம்மா triangular number 3 இது கூட 6 multiply பண்ணிட்டு add 1 பண்ண சொல்லிருக்காங்க. next triangular number 6 கூட 6 multiply பண்ணிட்டு இது கூட 1 multiply 1 add பண்ண சொல்லிருக்காங்க. same process இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க 10 is a triangular number 6 multiply பண்ணிட்டு add 1. okay it's enough no okay now
இது சிம்பிளிஃபை பண்ணலாம். வில் see நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்ட்டு. 1 into 6 என்ன 6 தானே. 6 plus 1 7. ஸோ நம்மளுக்கு இங்க 7 கிடைக்குது. 6 into 3 18. 18 plus 1 19. 6 6 are 36. 36 plus 1 37. 10 into 6 60. 60 plus 1 61. ஓகே, நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் கிடைச்சிருக்கு? ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? என்ன பேட்டர்ன் இது? ஹெக்ஸாகானல் நம்பர்ஸ். ஹெக்ஸாகானல் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஹெக்ஸாகானல் சீக்வென்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் கூட, ஓகே, ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கூட 6 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் 1 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹெக்ஸாகானல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. which sequence do you get? Hexagonal numbers. So we are getting, ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஃபாலோ பண்ணா எண்ட் ரிசல்ட் வரும் இல்லையா? அது என்ன நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ரைட் பண்ணாலே போதும். ஓகே, we are getting hexagonal numbers. இதுதான் இதோட ஆன்சர். hexagonal numbers. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் வித் அ பிக்சர்? ஸோ நம்ம ஆல்ரெடி ஹெக்ஸாகானல் வந்து பிக்சர் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸோ அதுபடியே நம்ம பண்ணலாம். இது வந்து 7. ஸோ 7 பேசிக்காக ஹெக்ஸாகானல் வந்து ஹெக்ஸாகானல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 1 7 19 37 இருக்கும். ஸோ பேசிக்காக இங்கே 7ல செகண்ட் ஹெக்ஸாகானல் நம்பர்ல இருந்தால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஹெக்ஸாகானல் நம்பர்னா 2 ஆல எண்ட் ஆகணும். அப்போ மிடில் 3 நம்பர்ஸ் 3 டாட்ஸ். So total எத்தனை டாட்ஸ் இருக்கு? 7. So 7 hexagonal number 7. Okay. And next one 19. 19 is a third hexagonal number. அப்போ நம்மளுக்கு இங்க எப்படி 2 ஆல லாஸ்ட்ல எண்ட் ஆச்சோ 2 2 each side வந்து 2 2 டாட்ஸா கனெக்ட் ஆயிருக்கணும். அதுதான் அதோட கான்செப்ட். ரெகுலர் ஹெக்ஸாகனல் ஷேப் வரணும். இப்போ 19 வந்து தேர்ட் ஹெக்ஸாகனல் நம்பர். அப்போ 3 எண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். 3 எண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? third odd number 1 3 5. அப்போ 5 டாட்ஸ் சென்டர்ல. இப்போ ரெடியூசிங்ல டாட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணோம் till we reach 3. ஓகே, ஸோ 19. நெக்ஸ்ட் இது ஃபோர்த் ஹெக்ஸாகனல் நம்பர் 37. அப்போ 4 எண்ட் ஆர் வரை இருக்கணும். அண்ட் இங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற இதுல வந்து எத்தனை டாட்ஸ் வரணும்? நெக்ஸ்ட் ஆட் நம்பர். ஸோ இங்க 5 ஆட் நம்பர்ஸ், ஐ மீன் 5 டாட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 7. 1 2 3 4 5 6 7. ஸோ பேசிக்கா நம்ம 37ன்றது ஃபோர்த் ஹெக்ஸாகனல் நம்பர், ஃபோர்த் ஆட் நம்பர். ஃபோர்த் ஆட் நம்பர்ன்றது என்ன? 1 3 5 7. ஸோ 7 தானே ஃபோர்த் ஆட் நம்பர். அப்போ 7 டாட்ஸ் அப்படியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7. அண்ட் இங்க ஃபோர்த் till 4 டாட்ஸ், ஃபோர்த் ஹெக்ஸாகனல் நம்பர்னால till we reach 4 dots we have to continue. 7னா நெக்ஸ்ட் ரோல நம்மளுக்கு 6 கிடைக்குமா? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் 5. நெக்ஸ்ட் 4. சேம் இங்கேயும் அதே தான் பண்ணணும். That's all. 37. Till this it's enough. Okay, so picture வேவும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. That's all. So இவ்வளவுதான் நம்மளோட 7th ஒன்னோட சொல்யூஷன். Okay, now we can move on to the next question. 8th one. What happens when you start to add up hexagonal numbers? Hexagonal numbers add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which sequence do you get? Can you explain it using picture of a cube?
அவங்களே குடுத்துட்டாங்க. ஏன்னா கியூப்லாம் ட்ரா பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால அவங்களே நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹால்ஃப் ஆஃப் த சொல்யூஷன் கொஸ்டின்லயே இருக்கு. ஹெக்ஸாகனல் நம்பர் ஆட் பண்ண சொல்லிட்டு, அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குடுத்துட்டு இருக்காங்க. ஆட் பண்ணி ரிசல்ட் மட்டும் ரைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ். ஸோ வி நோ தட் hexagonal numbers are, what are the hexagonal numbers? 1, 7, 19, 1, 7, 19, 37. இப்போ hexagonal numbers என்ன பண்ண சொல்லிருக்காங்க? When you start to add up hexagonal numbers, okay, so 1, 1 plus 7, 1 plus 7 plus 19, 1 plus 7 plus 19 plus 37. நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1, இது 8, அண்ட் இது பார்த்தீங்கன்னா 27, அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணா இதோட சம் வந்து we are getting till this 27 13 64 கிடைக்குது. 64. ஓகே, what are all these numbers? நம்மளுக்கு இங்க ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் கிடைச்சிருக்குல்ல, 1, 8, 27, 64. இது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கியூபிக் நம்பர்ஸ். ஸோ 1 கியூப் 1, 2 கியூப். ஸோ இது எப்படி இருக்குன்னா 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், இந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ ஹெக்ஸாகனல் நம்பர்ஸை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கியூபிக் நம்பர்ஸ் கிடைக்குது. அதனால தான் கியூபை இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ விச் சீக்வன்ஸ் டு யூ கெட்? we are getting cubic numbers. இல்ல நீங்க சிம்பிளா cubes ன்னு கூட ரைட் பண்ணலாம். cube numbers ன்னு ரைட் பண்ணாலும் சேம் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் can you explain it using a picture of cube? அவங்களே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சேம் இது கியூபாவும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஹெக்ஸாகனல்லையும் இருக்கு அண்ட் கியூபாவும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம டேபிள் 2ல கியூப்ஸ் பார்த்தோம்ல, அந்த கியூப்ஸ் நம்ம டிரா பண்ணாலே இட்ஸ் எனஃப். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 37க்கு ஹெக்ஸாகனல் நம்பர் டிரா பண்ணிருக்காங்க அண்ட் 64க்கு இந்த கியூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அவங்க கேட்டிருக்காங்க கேன் யூ எக்ஸ்பிளைன் யூசிங் எ பிக்சர் ஆஃப் கியூப்ன்றாங்க. அப்போ எவ்ரி நம்பருக்கு நம்ம கியூப் டிரா பண்ணா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ 1 கியூப்ன்றப்போ நம்மளுக்கு ஒன் ஃபேஸ் மட்டும் இருக்கணும். ஓகே, 2 கியூப்ன்றப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ கியூபா, அப்போ ஈச் ஃபேஸ்லயும் நம்மளுக்கு 4 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 கியூப். நான் ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணிட்டு இருக்கேன். சில்ட்ரன், யூ ப்ளீஸ் யூஸ் ஸ்கேல் அண்ட் பென்சில் ஃபார் டிராயிங் கியூப். ஓகே, ஸோ 3 ஃபேஸஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 கியூப் தான் இங்க கொண்டு வர போறோம். ஸோ 3 கியூப்க்கு 3 rows 3 columns இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப பார்ட்டிஷன் பாருங்க, 3 rows 3 columns. ஓகே, 3 rows 3 columns இருக்கா? அப்போ 9. சேம் அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணணும். 3 rows 3 columns. அப்போ 2 vertical lines, 2 horizontal lines. ஓகே, this is more than enough children. ஸோ இது 1, இது 8 ரெப்ரசென்ட் பண்ணுது, இது 27. ஓகே, ஸோ பிக்சர் வேவும் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, கியூப் தான் சொல்லியிருக்காங்க, ஹெக்ஸாகனை மீன் பண்ணல. ஸோ நம்மளோட எண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, கியூப் நம்பர்ஸ், அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. பிக்சர் வே ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இந்த ஃபிகர் இட் அவுட்ல இருக்கு.
அது என்னன்னு பார்ப்போமா? Find your own patterns or relations in and among the sequences in table 1. Can you explain why they happen with a picture or otherwise? அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த சம்முக்கு நம்மளா ஒரு ஓன் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூனோ, நம்ம டேபிள் ஒன்ல என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தோம். டேபிள் ஒன்ல கவுண்டிங் நம்பர்ஸ், ஆல் ஒன்ஸ், ஈவன் நம்பர்ஸ், தென் ஆட் நம்பர்ஸ், விராஹங்கா நம்பர்ஸ், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், இது இந்த மாதிரி டைப் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பேசிக்கா என்ன பண்ணோம்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு, ஓகேவா, we can do whatever we want with that pattern. ஓகே, கொடுத்துருக்கிற பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் ரிசல்ட்ல அது வேற ஒரு பேட்டர்னா நம்மளுக்கு வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி ரைட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எடுத்துக்க போறேன். ஸோ we know that நான் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ ஐ வில் டூ இட். ஓகே, அது ரிசல்ட் நம்மளுக்கு இன்னொரு பேட்டர்னா நம்மளுக்கு வரணும். ஒரு பேட்டர்ன்ல இருந்து இன்னொரு பேட்டர்ன் லிங்க் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ we know that triangular numbers triangular numbers are 1, 3, 6, 10, 15 இப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, I'll do one thing. I'll multiply with 2. ஓகே, இந்த எல்லா நம்பருமே ஈச் triangular number I'm going to multiply with 2. அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா, ஓகே, மல்டிப்ளை பை 2. 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 1 into 2. நெக்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into 2, 6 into 2, 10 into 2, 15 into 2, இந்த மாதிரி ரிசல்ட் ரைட் பண்ணிக்கலாமா? 1 into 2, 2, 3 2s are 6, 6 2s are 12, 10 into 2, 20, இது 30. இதுதான் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2, 6, 12, 20 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை அகைன் எப்படி ரைட் பண்ண போறோம்னா, இது 1 into 2 ரைட் பண்ணலாம். இது வந்து 2 into 3 ரைட் பண்ணலாம். இது 3 into 4 ரைட் பண்ணலாம். இது 4 into 5 ரைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கா? 5 into 6. ஸோ இதில் 1 into 2, நெக்ஸ்ட் 2 into 3. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி பேட்டர்ன்ல தானே இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பேட்டர்ன் என்ன? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். அது மல்டிப்ளை பை 2 பண்ணி நம்மளுக்கு என் ரிசல்ட் 2, 6, 12, 20, 30 இது என்ன மாதிரி கிடைக்குது? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பேர் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஆஃப் கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ அதுதான் நம்ம ரிசல்ட்டா ரைட் பண்ண போறோம். ஸோ we are getting இந்த மாதிரி நீங்களா ஓன் பேட்டர்ன்ஸை டிஸ்கவர் பண்ணுங்க. அது யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். மல்டிப்ளை பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணலாம், இல்லை ஓன்லி ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருந்து இன்னொரு பேட்டர்ன் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி, லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி யூ ஹாவ் டு கெட் த நியூ பேட்டர்ன். நீங்களா டிஸ்கவர் பண்ணணும். இப்போ அவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அப் டு 8 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, டிஃப்ரெண்டா. அந்த மாதிரி நீங்களா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டினே. ஓகே, ஸோ we are getting multiplication of 2 consecutive, okay, multiplication of a pair of 2, pair analle 2 தான். ஓகே, 2 pair of consecutive terms in sequence, in the sequence of counting numbers. ஓகே, இது எப்படி இருக்கு? கவுண்டிங் நம்பர்ஸ் தானே, அதோட ப்ராடக்ட் தானே நம்மளுக்கு இங்க ரிசல்ட்டா வந்திருக்கு. 2 2வா, அதுதான் நம்ம இங்க மீன் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேட்டர்ன். ஸோ நான் எடுத்திருக்கிற பேட்டர்ன் என்னவோ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், பட் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கிற பேட்டர்ன் என்னவோ
கான்சிக்யூட்டிவா ஒரு நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ ப்ராடக்ட் 2 மல்டிப்ளை பண்றத எனக்கு எண்ட் ரிசல்ட்டா நான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் பை மல்டிப்ளையிங் பை 2. இந்த மாரி நீங்களும் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ சில்ட்ரன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.